Today we are with Sheila Miss. Sheila Miss is part of the Israel Mission School and the VI Mission for the past 30 plus years. We want to hear from her what is her experience in the ministry. My name is Sheila Raini. I am here 30 years. I came here work in the school as a teacher. Now I am working in the office. In the church, I am from the CSI family, but I come to this church. I know நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். முக்கியமாக ஆவிக்குரிய விஷயத்தில் நான் அதிகமாக கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவேன். சர்ச்சுக்கு வந்த பிறகு எனக்கு முக்கியமாக பிடிச்சது என்னன்னு சொன்னால் வர்ஷிப் தான். இதை நான் சிஎஸ்ஐ இதில் பார்த்ததே கிடையாது. இங்கே வந்த பிறகு தான் அதை பார்த்தேன். அதனால நான் ஒவ்வொரு வாரமும் அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். வர்ஷிப் மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரம் த பிகினிங் டைம் ஆஃப் மாஸ்டர் ஹல்லேலூயா இஸ்ரேல் டைமில் இருந்து இப்போ இருக்கிற நம்முடைய மாஸ்டர் பிரபாகர் இஸ்ரேல் டைம் வரைக்கும் இட்ஸ் வெரி நைஸ். இந்த இடத்துல நான் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். முக்கியமாக எனக்கு என்ன பிடிச்சது என்னன்னு சொன்னால் வர்ஷிப் தான். இது நான் சிஎஸ்ஐயில் இருக்கப்போ நான் பார்த்ததே கிடையாது. இங்கே வந்தப்போ தான் நான் அதை பார்த்தேன். பிரசங்கத்தில் நிறைய விஷயங்களை நான் பாஷாக்கள் மூலமாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்டேன். தேங்க்யூ. 6 நாட்கள் சிறுவர் வேதாகம பள்ளி அருமையாக நடந்தது. விஐ மிஷனில், வில்லேஜ் இவாஞ்சலைசேஷன் ஆஃப் இந்தியா மிஷனில் நீங்கள் பார்க்குற மாதிரி நம்மளுடைய அன்பை பரிமாறணும். சர்வீஸில், ஒர்க் ரிலேட்டடில், ஊழியத்தில், விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அன்பை பரிமாறத்துக்கு நம்ம கற்றுப்போம். ஆண்டவர் இந்த அன்பை விதைக்கிறதுக்கு உங்கள் வாழ்விலையும் எங்கள் வாழ்விலையும் இந்த மாதிரி ஏராளமான ஊழியங்களை கொடுக்குறார். இந்த ஊழியங்களை, இந்த சர்வீஸை ஆண்டவருக்காக நம்ம செய்வோம். வாருங்கள். those who want to visit us can visit us. யாரெல்லாம் எங்களை பார்க்கணுமோ, எங்களோட பேசணுமோ, நீங்கள் தாராளமாக பேசலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களுக்காகவும் நீங்களும் ஜெபிங்க. நன்றி. பிரைஸ் தி லார்ட். Village Evangelization of India Mission வழங்கும் சிறுவர் வேதாகம பள்ளி CVBS நாள் சிறுவர் வேதாகம பள்ளி சிறப்பாக நடந்தது. 6 நாட்கள் சிறுவர் வேதாகம பள்ளி சிறப்பாக நடந்தது. ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த கிருபை கொடுத்திருக்காரு. 6 days of CVBS is done today. God has given a great blessing. Hallelujah. சிவிபிஎஸ் சிறுவர் வேதாகம பள்ளி, வில்லேஜ் இவாஞ்சலைசேஷன் ஆஃப் இந்தியா மிஷன், விஐ மிஷன் மற்றும் இஸ்ரேல் மிஷன் பள்ளிகள் வழங்கும் சிறுவர் வேதாகம பள்ளி நாள் 6 நிலையானதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றது தான் என்னோட தலைப்பு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வாரம் முழுசாக நம்ம அருமையாக நடத்தி முடிக்க போகிறோம். ஆண்டவர் சித்தத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் அதை நீக்கி நல்லது பண்ணார். இஸ் டூயிங் இட் கிரேட் ஃபார் us. ஆக்சுவலாக நிலையானதை தெரிந்து கொள்ளுன்னு சொல்கிறத தாண்டி விசுவாசம் என்பதுதான் நிலையாக இருக்குது. அந்த விசுவாசத்தினால நாள் 1லேருந்து நாள் 6 வரைக்கும் கடவுள் நம்மளை கூட்டு வந்திருக்காரு. அதனால் கடவுளுக்கு சோத்திரம். தட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ டாக்டர். நீங்கள் மாஸ்டராக இருக்கீங்களா ரொம்ப நாளாக? இப்போ எவ்வளோ பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கோம்? 200-250 பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி. ஓகே, நீங்களும் கிறிஸ்டியன் தானா? ஓகே, பிரேஸ்ரா. ரொம்ப நன்றிண்ணா.
நிமிஷம் நேரங்கள் ஆண்டவருக்காய் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த நேரங்களை வந்து ஆண்டவருக்கு மாத்திரம்தான் கொடுக்கணும், உன் கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கிடையாது. ஜெபம். நம்ம இதில் சரிதா ஆண்டி இருக்காங்க, வந்து ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல ஜனங்களுக்கும் தேவனாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா இந்த காலை வேலை கூட ராஜா உம்முடைய கரங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் அப்பா. ஆவியானவரே 6வது நாளை கத்தாவே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சிபிஎஸ் கத்தாவே தொடங்கின நாள் முதல் கூட ராஜா அப்பா இந்த நாள் வரையும் கூட ராஜா சோத்திரம் ஒவ்வொரு நாளும் கூட அப்பா நீர் எங்களை நடத்தும்படியாய் கத்தாவே பிள்ளைகளை நடத்தும்படியாய் தொடர்ந்து வரும்படியாய் கத்தாவே நீர் கிருபை செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ராஜா நீ துரிதமாய் கத்தாவே கூட்டி வந்து சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்குறோம்மா, ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். நல்ல குணங்களை கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகள் கற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விதைத்து இருக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. பிற்காலத்தில் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா கத்தாவே நாங்கள் அறுக்கும்படியான கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயமும் நல்ல நிலமாய் மாறட்டும்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆவியானவரே நீர் இப்பொழுதே கூட ராஜா அப்படியாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே இந்த 6வது நாளில் கூட கத்தாவே அப்பா கற்றுக் கொடுக்க போகிற எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் இருதயத்தில் அப்பா அப்பா நீர் கத்தாவே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே முடிவு கத்தாவே இருக்கும் வரை கூட ராஜா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும்படியா உற்சாகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரங்களை தாழ்த்துக்கிறோம். நீர் நடத்தும் ஏசின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்ம அப்படி நிற்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5 நாளும் கற்றுக்கொண்ட பாடல்களை நம்ம ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிட போகிறோம். எத்தனை பேருக்கு அது சந்தோஷம்? ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் பாடல்கள் வந்து பாட வேண்டியது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கொஞ்சம் சத்தம் வைப்பா. சத்தம் வச்சாதான் பசங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். என்னப்பா பசங்களுக்கு எனர்ஜி வந்து சத்தம் வச்சாதான். சூப்பர். வாருங்கள் 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 அன்பு செல்லங்களே, நீங்க எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்து விட்டதே. வாருங்கள் வாருங்கள். சத்தம் வரலையே. ஹலோ, சத்தம் வரல. நல்ல ஆட்டம் உண்டு, பாட்டு உண்டு. நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். வாருங்கள் 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 அன்பு செல்லங்களே, நீங்க எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்து விட்டதே. வாருங்கள் 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 அன்பு செல்லங்களே, நீங்க எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்து விட்டதே. சிபிஎஸ் வந்தாலே ரொம்ப ரொம்ப ஜாலி, எங்க டென்ஷன் எல்லாம் பறந்து போகும் டெய்லி தான். சிபிஎஸ் வந்தாலே ரொம்ப ரொம்ப ஜாலி,
நண்பர்கள் வேண்டாம், வேண்டும் 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 வேண்டும், என் இயேசு மட்டும் வேண்டும். வேண்டாம் 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 வேண்டாம், இந்த உலக நண்பர்கள் வேண்டாம், வேண்டும் 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 வேண்டும், என் இயேசு மட்டும் வேண்டும். நல்ல யோசனை தந்திடுவார், நல்ல பாதையில் சத்தமே வரல. நல்ல யோசனை தந்திடுவார், நல்ல பாதையில் நடத்திடுவார். இயேசுதான் உண்மை நண்பன், எனக்காய் உயிர் தந்த நண்பன். இயேசுதான் உண்மை நண்பன், எனக்காய் உயிர் தந்த நண்பன். ட்ரூ ஃப்ரெண்ட், ட்ரூ ஃப்ரெண்ட், ட்ரூ ஃப்ரெண்ட். சத்தமா அப்படிதான். வெரி குட், சூப்பர் சூப்பர். ஜீசஸ், ட்ரூ ஃப்ரெண்ட், ட்ரூ ஃப்ரெண்ட், ட்ரூ ஃப்ரெண்ட். ஒன்லி ஒன் ஜீசஸ். ட்ரூ ஃப்ரெண்ட், ட்ரூ ஃப்ரெண்ட், ட்ரூ ஃப்ரெண்ட். ஒன்லி ஒன் ஜீசஸ். எல்லாருக்கும் சூப்பரா ரொம்ப பிடிச்ச பாடல் அடுத்ததாக வருது. ஓரம்போ. அப்படிதான், சூப்பர். பாய் செமனாடே. நான் இந்த சேர் மேல ஏறி நின்னு பார்க்கலாமான்னு பார்க்கறேன்டா. ஓரம்போ 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 ஓரம்போ, கெட்ட நண்பன் உன்னை தேடி வருகிறான். அவன் கூட போகாத, டைமும் வேஸ்ட் ஆகும், உந்தன் வாழ்க்கை வீணாகுமே. ஓரம்போ 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 ஓரம்போ, கெட்ட நண்பன் உன்னை தேடி வருகிறான். அவன் கூட போகாத, டைமும் வேஸ்ட் ஆகும், உந்தன் வாழ்க்கை வீணாகுமே. அது ஜாலியாக இருக்கும், போக போக புரியும், அது டேஞ்சர் என்று தெரியும். ஜோக்கு அரட்டை அடிச்சா அது ஜாலியாக இருக்கும், போக போக புரியும், அது டேஞ்சர் என்று தெரியும். எஸ்கேப் ஆக வழி ஒன்று இருக்கப்பா, சங்கீதம் ஒன்ன தினமும் வாசிப்பா. எஸ்கேப் ஆக வழி ஒன்று இருக்கம்மா, சங்கீதம் ஒன்ன தினமும் வாசிமா. வாசித்தால் மட்டும் போராதப்பா, பிராக்டிஸ் நீ. அப்படிதான், சூப்பர். வாசித்தால் மட்டும் போராதம்மா, பிராக்டிஸ் நீயும். எஸ்கேப் ஆயிடுவேன், சேஃபா வாழ்ந்துடுவேன், ஜாலியா மாறிடுவேன், ஹாப்பியா வாழ்ந்துடுவேன். எஸ்கேப் ஆயிடுவேன், சேஃபா வாழ்ந்துடுவேன், ஒளியா மாறிடுவேன், ஹாப்பியா வாழ்ந்துடுவேன். ஓரம்போ 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 ஓரம்போ, கெட்ட நண்பன் உன்னை தேடி வருகிறான். அவன் கூட போகாத, டைமும் வேஸ்ட் ஆகும், உந்தன் வாழ்க்கை வீணாகுமே. ஓரம்போ 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 ஓரம்போ, கெட்ட நண்பன் உன்னை தேடி வருகிறான். அவன் கூட போகாத, டைமும் வேஸ்ட் ஆகும், உந்தன் வாழ்க்கை வீணாகுமே. சூப்பர். உங்களை தேடி கெட்ட நண்பன் வரதான் செய்வான். நீங்க அவன் கூட சேராதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, அடுத்த பாடல். அப்படிதான் 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 அப்படிதான். அப்படிதான், சூப்பர். சூப்பர். சத்தம் வரலையே. பம்பர 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 பம்பாலே, பம்பர 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 பம்பாலே, பம்பர 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 பம்பாலே, பம்பாரே பம்பாரே பம்பாலே பம்பாலே. தட்டி கழிக்காத நல்ல வாய்ப்புகள் வரும், தாமதிக்காத அது நழுவி போய்விடுமே. தட்டி கழிக்காத நல்ல வாய்ப்புகள் வரும்போது, தாமதிக்காத அது நழுவி போய்விடுமே. தினந்தோறும் வேதத்தை நீ தியானம் செய்திடு, தீய குணம் எல்லாம் மாறி போகுமே. தினந்தோறும் வேதத்தை தியானம்
போடுறாங்கப்பா. நல்லதா இருக்கு, நல்லதா இருக்கு. தைரியமாக முன்னேறி சென்றிடு, தெரிந்து கொள் நீ நல்ல பங்கினை. தைரியமாக முன்னேறி சென்றிடு, தெரிந்து கொள் நீ நல்ல பங்கினை. தேடி வந்திடு இயேசுவின் பாதம், தேடி வந்திடு இயேசுவின் பாதம். தொல்லை கஷ்டங்கள் பறந்து போகுமே, தொல்லை கஷ்டங்கள் பறந்து போகுமே. தோல்விகள் இல்லை உனக்கென்றுமே, தோல்விகள் இல்லை உனக்கென்றுமே. பம்பர 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 பம்பர. அப்படிதான் கேர்ள்ஸ், செம, வெரி குட். எல்லாம் இன்னும் அழகா சிரிச்சுனே ஆடுறீங்க. அடாடாடாடா. பம்பாரே ஹே ஹே, பம்பாரே பம்பாரே ஹே ஹே, பம்பாரே. பம்பர 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 பம்பாலே, பம்பர 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 பம்பாலே. பம்பர 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 பம்பாலே, பம்பர 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 பம்பாலே. பம்பாரே ஹே ஹே, பம்பாரே பம்பாரே ஹே ஹே, பம்பாரே. ஓகே, சூப்பர். நம்மலாம் ஸ்பெஷல் கை தட்டல். சூப்பர் சூப்பர், வெரி குட். இங்கேயும் கை மேலே வரலையே. என்னடா ஆக்ஷன் பண்ணுறவங்க கூட வரமாட்டேங்குது, என்னடா அது? சூப்பர், வெரி குட். ஓகே, கைகளை கீழே போடலாம். அடுத்த பாடல். இவ வந்து இங்க பாரு, என்ன சொல்ற நீ என்ன சொல்ற? பிங்க் கலருக்கு பிங்க் வந்து நிற்கிற, ஒயிட் கலருக்கு ஒயிட் வந்து நிற்கிற, பிளாக் கலருக்கு பிளாக் வந்து நிற்கிற. அங்கே பார்த்து பேசு, அங்கே பாரு, என்ன சொல்ல போற? உனக்கு ஹாப்பியா இருக்கா சிபிஎஸ்? வாயில சொல்ல. ஐயோ, அழுதுனே சொல்றியே. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க பாய்ஸ் எல்லாம், கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. கேர்ள்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. பின்னாடி இடம் கொடுங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் பாலு கொஞ்சம் முன்னாடி வர சொல்லு. பிளானல் பக்கத்துல நிக்க வேணாம், பக்கத்துல நிக்க வேண்டாம். நான் ஒரு கிஃப்ட் என்னப்பா அம்மாவிற்கு, ஏசப்பா தந்த பெரிய கிஃப்ட் தான். நீ ஒரு கிஃப்ட் உன்னப்பா அம்மாவிற்கு, ஏசப்பா தந்த பெரிய கிஃப்ட் தான். நான் ஒரு கிஃப்ட் என்னப்பா அம்மாவிற்கு, ஏசப்பா தந்த பெரிய கிஃப்ட் தான். நீ ஒரு கிஃப்ட் உன்னப்பா அம்மாவிற்கு, ஏசப்பா தந்த பெரிய கிஃப்ட் தான். ரப்பப்பா ரப்பப்பா ரப்பப்பா. சத்தம் வரலையே. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். ஆக கொஞ்சம் நிக்கிற பிள்ளைங்களாம் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்துருங்க. இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி தள்ளி வா, பாய்ஸ் எல்லாம் இப்படி தள்ளி வா. மேத்யூ தள்ளி வா, தள்ளி வா. அப்பா அம்மாவை நேசித்திடுவேன், சொன்னதை செய்வேன், வம்பு பண்ண மாட்டேன், வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், இயேசுவின் வழியில் சென்றிடுவேன். அப்பா அம்மாவை நேசித்திடுவேன், சொன்னதை செய்வேன், வம்பு செய்ய மாட்டேன், வேதம் வாசிப்பேன், ஜெபம் செய்வேன், இயேசப்பாவின் வழியில் சென்றிடுவேன். ரப்பப்பா 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 ரப்பப்பா. சத்தமா சத்தமா. அப்படிதான் அப்படிதான். ரப்பப்பா ரப்பப்பா. சூப்பர். இப்ப அடுத்த ஸ்பெஷல் கை தட்டல். 1 2 1 2 3 1 2
இந்த கைத்தட்டல் நான் கேட்கல. 1 2 ஏமா யாரா செஞ்சு காட்டுங்களா? ரெடி 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. ஓகே, நீங்க இடங்களுக்கு போயிடலாம். எல்லாம் சேர்ந்து பண்ண போறோம். சூப்பர், எல்லாம் சேர்ந்து. சூப்பர் சூப்பர். அப்படிதான் அப்படிதான் உற்சாகப்படுத்தணும். வெரி குட் வெரி குட். அப்படிதான் அப்படிதான். சம சம. True friend. True friend, true friend, true friend. Only one Jesus. True friend, true friend, true friend. Only one Jesus. True friend, true friend, true friend. Only one Jesus. வேண்டாம் 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 இந்த உலக நண்பர்கள் வேண்டாம். வேண்டும் 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 என் இயேசு மட்டும் வேண்டும். வேண்டாம் 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 இந்த உலக நண்பர்கள் வேண்டாம். வேண்டும் 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 என் இயேசு மட்டும் வேண்டும். நல்ல யோசனை தந்திடுவார், நல்ல பாதையில் நடத்திடுவார். நல்ல யோசனை தந்திடுவார், நல்ல பாதையில் நடத்திடுவார். இயேசுதான் எனக்காய் உயிர் தந்த நண்பன். இயேசுதான் உண்மை நண்பன், எனக்காய் உயிர் தந்த நண்பன். True friend, true friend, true friend. Only one Jesus. True friend, true friend, true friend. Only one Jesus. True friend, true friend, true friend. Only one Jesus. True friend, true friend, true friend. Only one Jesus. சூப்பர். கைகளை தட்டி உற்சாகமாக உற்சாகமாக. பியூட்டிஃபுல். Thank you so much. Thank you. Okay. தில்லாலே 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 தில்லாலே.
பார்க்கவே இல்லை. இன்றைய நாளுடைய தலைப்பு நிலையானதை, எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், நிலையானதை தெரிந்து கொள். நிலையானதை தெரிந்து கொள். எல்லாம் எனக்கு பின்னாடி சொல்லுங்க. நிலையானதை தெரிந்து கொள். நிலையானதை தெரிந்து கொள். ஓகே, முதல் நாள் தலைப்பு என்ன? நல்ல குணத்தை தெரிந்து கொள். ஓகே, இரண்டாவது நாள் நல்ல நண்பனை தெரிந்து கொள். மூன்றாவது நாள் நல்ல வாய்ப்புகளை தெரிந்து கொள். நாலாவது நாள் கீழ்ப்படிதலை தெரிந்து கொள். ஐந்தாவது நாள் மேன்மையானதை தெரிந்து கொள். இன்னைக்கு ஆறாவது நாள் நிலையானதை தெரிந்து கொள். ஓகே, நிலையானதை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம எல்லாம் கதை கேட்கலாமா? ஓகே, நம்ம இப்போ அழகா நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். எல்லாம் கூன் வளைஞ்சு உட்கார வேண்டாம், நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். எல்லாம் நிமிர்ந்து அப்படி நல்லா உட்காந்துங்க. ஷேக் பண்ணி கைகளை கட்டி, வாய் மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஆனால் அதுதான் கரெக்டாக செஞ்சிடுறீங்க. ஓகே, இந்த வருஷம் நம்ம புதுசாக இந்த மாதிரி பவர் பாயிண்ட் போட்டு அழகாக உங்களுக்கு விஷுவலைஸ்டாக பிக்சர்ஸ் காமிச்சு பண்ணணும் அப்படின்னு பிள்ளைங்களோட ஆசை. அது என்னோட பிரயாசம் கிடையாது. எல்லாம் இந்த ஆக்ஷன் பண்ணுறவங்களும் ஹுமாயூன் சாரதியோடைய ஒரு பெரிய ஹெல்ப் ஆலயம் தான். அவங்களுக்கு ஜோராக கைகளை தட்டலாமா? ஆமாம் இல்லை, எப்போவுமே நமக்கு செய்கிறவர்களுக்கு நம்ம கை தட்டி உற்சாகப்படுத்த வேணும் இல்லையா? வெரி குட், தேங்க்யூ ஆல். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நிலையானதை தெரிந்து கொள். இன்னைக்கு தலைப்பு நிலையானதை தெரிந்து கொள். அதுக்கு ஒத்ததான ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கையெல்லாம் நீட்டாத ஜேம்ஸ், நீ பண்ணுறதுனால அவன் பண்ணுறான், நீ தான் ஃபஸ்ட்டு பண்ணுற. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம். அந்த தேசத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அதாவது ஒரு பணக்கார ஒரு ராஜா மாதிரி ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பணக்காரன் எப்படியாக இருந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவ்வளோ செல்வந்தனாக இருந்தான். அவன்கிட்ட இல்லாத ஒரு காரியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அவன் இன்னைக்கு போடுற ட்ரெஸ்ஸை ஒருவேளை 10 வருஷத்துக்கு போட மாட்டான். ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் அவன் கையில், எல்லாம் பட்டு துணிகளா. நம்ம டெய்லி பட்டு துணி போடுறது கிடையாது இல்லையா? அதுவும் இந்த வெயில் உஷ்ணத்தில் பட்டு துணி நம்ம போடுறதே கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நல்ல பட்டு துணி போட்டு அவன் சாப்பிட்ற ஒவ்வொரு பழங்களும் அவ்வளோ விலை உயர்ந்த காஸ்ட்லி ஃப்ரூட்ஸ். நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவோம் இல்லை? நம்ம இந்த காலத்தில் இந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு தர்பீஸ் ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்குது இல்லை? அது மாதிரி நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அவன் அப்படி கிடையாது. கிடைக்காத பழங்களை, கிடைக்காத சாப்பிடுறது, கிடைக்காத காரியங்கள், யாருக்குமே கிடைக்காததை அவனுக்கு கிடைக்கிற அளவுக்கு சாப்பிட்டு அதை என்ன செய்கிறான், அதை வேஸ்ட் பண்ணி தூக்கி போடுறான். அவன் என்ன பண்ணுறான், சாப்பிட்டு அவன் நல்லா ருசிச்சு குடிச்சு சாப்பிட்டு அவன் ரொம்ப வீண் பண்ணுகிறவனாக, ஏன்னா அவனோட பணத்தை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க, கவனிக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய சபையில் கூட இந்த சிபிஎஸ் நடக்குது. எல்லார் கையிலையும் பணம் இருக்குது அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அதுலேருந்து ஒரு பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, அம்மா எனக்கு நிறைய பைசா கொடுக்க முடியல, ஆனாலும் குழந்தைங்களுக்காக நான் எதனாச்சும் வாங்கி தரணும், குழந்தைங்களுக்கு இந்த சிபிஎஸ்க்காக நான் எதாச்சும் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் ஒரு சொற்பமான ஒரு காசு தான் கொண்டு கொடுத்தாங்க. அந்த பாட்டி வேறு யாரும் இல்லை, அதை போகிறாங்களே கமலா பாட்டி, அவங்க தான். அந்த பாட்டி என்ன செஞ்சாங்க, சொற்பமான காசு கொண்டு கொடுத்துட்டு, அம்மா என்னால் இந்த வருஷத்தில் இவ்வளோதான் கொடுக்க முடியுது. நான் சொன்னேன், ஆண்டவர் உனக்கு நீ என்னத்தை கொடுக்க போகிற அப்படின்றத பார்க்கல, நீ எப்படி கொடுக்குற, உன் இருதயத்துலேருந்து நீ கொடுக்குறியா, அதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. அன்னைக்கு என்ன பண்ணுற ஒரு மனுஷி, எல்லாரும் என்னென்னத்தையோ கொண்டு ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க. அவள் என்ன பண்ணுறா, அவள் கையில் இருந்தது விலை உயர்ந்த தைலம், விலை உயர்ந்த அந்த எண்ணெய், அந்த எண்ணெயை கொண்டு அந்த இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அதை அவளோட கூந்தலை கொண்டு துடைக்கிறா. அதை பார்த்து எல்லாரும் ஜனங்க கிண்டல் பண்ணாங்க. ஆனாலும் அவ கையில் இருந்த உயர்வான காரியத்தை, அவ கையில் இருந்த விசேஷமான காரியத்தை
ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஏசப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு, இன்னைக்கும் சபைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கொண்டு வந்து கொடுத்த சொற்ப காசு தான். அதை வச்சு அவங்க வந்து கேட்டாங்க, இதை வச்சு ஒன்றுமே நீ வாங்க முடியாதும்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் நான் சொன்ன சாட்சி இதுதான். நான் சொன்னேன், அன்னைக்கு அவள் விலை உயர்ந்த தைலம் அவள் கையில் இருந்த எண்ணெயை கொண்டு வந்து சுவாமியோட பாதத்தில் ஊற்றி கூந்தலை வச்சு தொடச்சா. அந்த மாதிரி தான் கமலா பாட்டி, நீ இன்னைக்கு கொடுக்கறது விலை உயர்ந்தது, பொக்கிஷமான காசு. இது கூட கொடுக்காம நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இல்லையே, நீ உன் கையில் இருக்கிறத கொண்டு வந்து கொடுத்தியே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது போகட்டும். இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுறான், அவன் கையில் நிறைய பைசா இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு ஏழைங்களுக்கு உதவி செய்கிறதுலையோ இல்லை வந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதிலையோ அவன் என்ன செய்யல, அவனோட விசேஷத்தை காண்பிக்கல. அவன் சாப்பிடணும், அவன் உடுத்தணும், அவன் வீணா போகிறத தூக்கி குப்பையில் கொட்டணும், அவன் மேஜையிலேருந்து கீழே விழுகிற அந்த நம்ம சாப்பிட்டா சிந்துவோம் இல்லை, சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டா, ஜேம்ஸ் சாப்பிட்டான்னா அவன் ஜேம்ஸ் தட்டு சுற்றி சாப்பாடு இருக்கிறத நான் பார்ப்பேன். ஏன்னா ஜேம்ஸ் அப்படி தானே, நானும் ஜேம்ஸும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அப்போ வந்து நான் பார்ப்பேன், ஜேம்ஸ் தட்டை சுற்றி சாப்பாடு இருக்கும். அந்த மாதிரி அவன் சின்ன பிள்ளை தெரியாமல் சாப்பிட்றான். ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணுவார், அந்த பணக்கார ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்னா, அவன் மேஜையிலேருந்து கீழே சிந்தி விழறத கூட வந்து அந்த நாய்ங்க காத்து கொண்டு இருக்குங்களாம். அப்படியே எதுனா ஒரு சின்ன துண்டு ரொட்டியாவது விழாதா, எதுனா கிடைக்காதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்போ பாரு, ஒரு மனுஷன் அவனோட உடம்பு ஃபுல்லாக பருக்கள், புண்ணுன்னு வச்சுப்போமே. யாருக்குன்னா புண்ணு வந்திருக்கா? யாருக்குன்னா புண்ணு வந்திருக்கா? ஆமாம், வந்திருக்கு. பார்த்தியா, வெரி குட். எனக்கு கூட புண்ணு வந்திருக்கு சின்ன வயசில். எல்லாம் அடிப்பட்டா புண்ணு வந்துடும்ல. இப்போ கூட நேற்று உமாயன் அண்ணா கீழே விழுந்துட்டான், அவன் காலில் ஒரு புண்ணு இருக்குது. பாவம் இல்லை, அடிப்பட்டா புண்ணு வரதான் செய்யும். அந்த மாதிரி புண்ணு இல்லை, அவனுக்கு பருக்கள் மாதிரி ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக புண்ணு. ஒருவேளை அவனுக்கு போதிய அளவு போஷாக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், அவனுக்கு சத்து இல்லாமல் இருந்திருக்கலாம், அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக புண்ணு. அப்படியே உட்காந்து அவன் வாசல் அருகே உட்காந்துருக்கான். எதுக்குன்னா, அந்த ஐஸ்வர்யவான் கையில் சாப்பிட்ட மிச்ச மீதியாவது எனக்கு கிடைக்குமா, எதனா ஒரு சின்ன துண்டு கிடைக்குமா சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியே உட்கார்ந்துருக்க மனுஷன் பார்த்துட்டு இருக்கானா. அந்த மனுஷனோட பேர் என்னன்னு நீங்க கேட்கலையே, அவர் பேரு லாசரு. அவர் பேர் என்ன? லாசரு. ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் லாசரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் லாசரு. அந்த லாசரு என்ன பண்ணுறான், அந்த பருக்களோடு வெளியே உட்காந்துருக்கான். அந்த புண்களோட, ஒருவேளை அதில் சீல் வடிஞ்சிருக்கலாம், ஒருவேளை ரத்தம் கசிஞ்சிருக்கலாம், வலிச்சிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், அவனுக்கு அதில் பூசுறதுக்கு கூட மருந்து இல்லாமல் இருந்திருக்கலாம், அவனுக்கு சாப்பிட கூட ஆகாரம் இல்லை, அவன் போட்டிருக்க துணி கூட கிழிஞ்சி கந்தலா. பாரு, அந்த ஐஸ்வர்யவான் நினச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், அந்த ஏழை மனுஷனுக்கு ஒரு சட்டை கொடுத்துருக்கலாம்ல. அவனுக்கு எவ்வளோ சட்டை இருந்திருக்கும், எதுனா ஒரு சட்டை கொடுத்துருக்கலாம்ல, ஒரு துணி கொடுத்துருக்கலாம்ல, அவனுக்கு சாப்பிட்ற ஆகாரத்துலேருந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல. அவன் எதுவுமே கொடுக்காதபடி தனக்கு மட்டும்தான் வேணும், நான் சாப்பிடணும், நான் போஷாக்காக இருக்கணும், நான் சாப்பிட்ட மிச்சத்தை தூக்கி குப்பையில் கொட்டுவேன் ஒழிச்சு, அந்த வெளியே இருக்கிற அந்த ஏழை மனுஷன், அந்த லாசருக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சானா. அந்த மாதிரி நினச்சி கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல நாய்ங்க நம்ம ரோட்டில் கூட நிறைய நாய்ங்க இருக்குல்ல, அந்த மாதிரியாக நாய்ங்க வந்து அவனோட பொருட்களெல்லாம் அப்படி நக்குதுங்களாம். ஏன்னா நாய்ங்க இல்லையா, அது நக்குதான். அது கூட அவனுக்கு தெரியல, அந்த வலி, வேதனை, ரணம் அவனுக்கு ஒன்றுமே புரியல. பசி வேற, பட்னி, அப்படி கொலை பசி. ஒருத்தன் இன்னைக்கு வந்து காலையில் சாப்பிட கூட இல்லை, மதி மயங்கி விழுந்துருப்பான் போல இருக்கு. நான் பார்த்தேன், எடா பாவி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறேன், ஆனால் சாப்பிட்லையே, சீப்போ சொல்லிட்டு போய் சாப்பிட்டு வர சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அது போகட்டும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், பசியோட காத்துட்டு இருக்கானான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு ஒரு சின்ன உதவிக்காரன் கூட நீட்டவே இல்லை. அவன் போட்டிருந்த ஒரு வஸ்திரம் கொடுத்துருந்தா கூட அவன் எல்லாத்தையும் போத்திட்டு உட்காந்துருப்பான். இல்லை, அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கால்வாசி கொடுத்துருந்தா கூட அவன் சாப்பிட்டு போஷாக்காக இருந்திருப்பான் இல்லையா. அதை மாதிரி கொடுக்காதபடி இருந்தானா. ஒரு நாள் காலையில் எல்லாரும் எழுந்திரிச்சு வந்து அப்படி பார்க்கும்போது இந்த வெளியே அப்படி ஏழை மனுஷன் உட்காந்துருக்கான்ல லாசரு, அவன் கீழே படுத்து கிடந்தானா. என்னாச்சு, அவன் கீழே படுத்து கிடந்தானா. பாரு,
7 மனுஷன் அந்த பையன் அந்த ஆள் வந்து கீழே அப்படியே மண்ணில் உருண்டு அப்படியே படுத்துக்கிறான். அவன் மேலே ஃபுல்லாக எறும்பு ஈயுமா மிச்சு கொண்டு அப்படியே கசான்னு இருந்துதான். அதை பார்த்து எல்லாரும் ஐயோ என்ன நாத்தமாக அடிக்குது, அவன் ஏற்கனவே நிறைய பருக்கெல்லாம் வச்சிருக்கிறான், புண்ணெல்லாம் வச்சிருக்கான், அவன் மேலே வாசனை நாத்தம் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அவன் செத்து போயிட்டான். அவன் எப்படி போயிட்டான்? செத்து போயிட்டான். அவன் செத்து போயிட்ட உடனே அப்படியே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் முதல்ல அந்த இடத்த வாஷ் அவுட் பண்ணுங்க, சீக்கிரம் அவனை க்ளீன் பண்ணி தூக்கி போடுங்க அப்படின்னு இந்த ஐஸ்வர்யவான் சொல்லியிருப்பான் இல்லை. அவனை தூக்கி அவனை எடுத்துகிட்டு போயிட்டு மண்ணில் புதைச்சிட்டு வந்துட்டாங்களாம். புதைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் காலங்கள் ஆச்சான், நிறைய காலங்கள் போச்சான், காலங்கள் கழிந்து கொண்டே இருந்துதான். இந்த ஐஸ்வர்யவான் பிறந்த எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் மறிக்க தான் வேணும் இல்லை. நான் கூட இருக்கிறேன், நீ கூட இருக்கிற, எல்லாருக்கும் ஒரு நாள் மறிக்க வேண்டிய தருவாய் வரும் இல்லையா. அதனால அது ஏற்கனவே நமக்கு நாம் எப்போ பிறக்கிறோமோ அப்போவே ஆண்டவர் எழுதிட்டாரு, உன்னோட கடைசி நாள் எப்போன்றதையும் எழுதி வச்சிருக்கிறாரு. எனக்கு தெரியாது ஒருவேளை நான் எப்போ மறிச்சு போவேன்னு சொல்லி, ஆனால் இயேசு சுவாமிக்கு என்னுடைய கடைசி நாள் தெரியும், நான் எப்படியாக மறிக்க போகிறேன்னு தெரியும். நான் இன்னைக்கா நாளைக்கா அந்த டேட்டு அன்னைக்கு வந்து நான் இது சொல்லும்போது நோவின் காலத்தில் அவர் அழகாக 600 வருஷங்கள் 17ஆம் தேதி 2வது மாதம் கூட வேதத்தில் எழுதியிருக்கு. அந்த மாதிரி டேட்டோடு எழுதியிருப்பார் உஷா ஆண்டி எப்போ மறிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு காலங்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான், இந்த பணக்காரன், அவன் என்ன பண்ணுறான், மறிச்சு போயிடுறான். மறிச்சோன்னா அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்காக நிறைய பேர் வந்தாங்க. அவனோட பிரேதத்தை எடுத்து போடுறதுக்கு ஒருவேளை விலை உயர்ந்த வஸ்திரங்கள் அவனுக்கு போட்டிருப்பாங்க, அவனுக்கு நிறைய மாலைகள் போட்டிருப்பாங்க, அவனை விசேஷமாக பெரிய பல்லக்கில் வச்சு தூக்கி கொண்டு போவாங்க. ஆனால் எத்தனை விசேஷமான உடைகள் போட்டாலும், எத்தனை பெரிய பல்லக்கில் வச்சாலும், எத்தனை பேர் அவனை சூழ நின்று வழி அனுப்பிச்சாலும் உள்ளே போய் மண்ணில் படுக்க போகிறது அவன் ஒருத்தன் தான் இல்லையா. அவனோட கூட எதையும் அவன் கொண்டு போக முடியாது. சரி, இது போகட்டும். இது முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா இவனும் மறித்து போயிடுறான். அந்த 7 லாசரு அந்த பிச்சை எடுத்துக்கொண்டு அந்த பருக்களோடு இருந்த லாசருவும் மறித்து போயிடுறான், செத்து போயிடுறான். செத்து போன கொஞ்ச காலங்களில் இந்த ஐஸ்வர்யவான், இந்த பணக்காரன் என்ன செய்கிறான், செத்து போயிடுறான். செத்து போயிட்ட பிறகு அந்த இடத்துல பணக்காரனும் இவனும் வந்து எங்கே போவாங்க செத்த பிறகு? சுவாமி நமக்கு 2 இடங்களை வச்சிருக்கிறாரு, ஒன்று பரலோகம், ஒன்று நரலோகம். கரெக்டாக சொல்ல தம்பி, உன் பேர் என்ன? தமிழ் இனியன், பியூட்டிஃபுல்லாக சொன்னான். ஆண்டி என்ன நரலோகம் ஆண்டி இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒன்று பரலோகம், ஒன்று நரலோகம். சரி, நம்ம வந்து இன்னொருத்தர் வந்து கேலி சொல்கிறதுனால நம்ம என்னத்தை எடுத்துக்கொண்டு போக போகிறோம்? பின்னாடி இருந்து அவனை கிண்டல் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே. அப்போது ஒரு பரலோகம், ஒன்று நரலோகம். இந்த ஐஸ்வர்யவான் செத்த உடனே அவன் கொண்டு போய் அவனை விடப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எரிகிற அக்னி. பாருங்களேன், எரிகிற அக்னியில் கொண்டு போய் விட்டுட்டாங்களாம். அவனுக்கு எரியுது, ஆடாடா எனக்கு சுடுதே, எனக்கு நெருப்புப்பா, என் உடம்பெல்லாம் பற்றி எரியுது, என்னால் தாங்க முடியலையே இந்த வேதனை, என்னை ரணமாக வலிக்குதே, என்னால் இங்கே நிற்க முடியல, ஐயோ தாகமாக இருக்குது, அப்பா ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி வேணுமே அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கூக்குரல் இடுறான். அவன் வந்து அந்த எரிகிற அக்னியில் அந்த கந்தகத்தில் இப்போ தள்ளப்பட்டு போனதுக்கப்புறம் அங்கே வந்து அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான். எவ்வளோ ஐஸ்வர்யவான் அவன். இன்னைக்கு உடுத்துற துணி அவன் 1 வருஷத்துக்கு கூட உடுத்தல, அவ்வளோ வசதியாக இருந்தான். இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு நாளைக்கு இல்லை, அவனுக்கு வேற விசேஷமானது. வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய சாப்பாடெல்லாம் அவனுக்கு கிடைச்சது. அவனுக்கு கிடைச்சது எல்லாமே பெரிய பெரிய காரியங்கள் கிடைச்சது. அவன் வந்து சாப்பிட்டு மகிழ்ந்து உண்டு கழிச்சிருந்தானே ஒழிச்சு அவன் என்ன செய்யலை, இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும், இன்னொருத்தரை நம்ம பார்க்கணும், இன்னொருத்தருக்கு நம்ம வந்து ஏதாவது காரியங்கள் செய்ய வேணும். நாமளும் கூட இருக்கிறோம், எந்த விஷயத்தில் இன்னொருத்தருக்கு உதவி செய்ய முடியும், என்னோட நண்பனுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும், என்னோட ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அவளுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும், அவளுக்காக நான் என்ன, அந்த பாட்டி உட்காந்துருக்காங்க அந்த பாட்டிக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும், அந்த தாத்தா உட்காந்துருக்காரு அவருக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும். இப்படி ஒரு நாளும் நம்ம ஜீவியத்தில் ஜீவிக்கும் பொழுது யோசிக்கணும். வீட்டில் குடும்பத்தில் இருக்கும் பொழுது கூட ஐயோ அம்மா கஷ்டப்படுறாங்களே, இந்த கிளாஸு, இந்த சொம்பு, இந்த டேக்ஸா எல்லாத்தையும் தூக்கிட்டு போனோம், அம்மா ஒரு 2 சொம்பு நம்ம தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு தோணணும்.
உதவி செய்கிற வழக்கம் வரணும். குடும்பத்திலேயே வந்தாதான் சபையில் வரும், ஸ்கூலில் வரும், வெளியிடங்களில் வரும், எல்லா இடங்கள்லையும் வரும். அப்படியாக அந்த ஐஸ்வர்யவான் உதவி செய்யாதவனாக, மற்றவர்களுக்கு கொஞ்சம் கூட கரிசனை காட்டாதவனாக, அன்பு இல்லாதவனாக, அவன் எல்லா காரியத்தையும் தனக்கு மட்டும்தான், செல்ஃபிஷ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சுயநலவாதியாக அவன் இருந்தானா. அப்படி இருந்தவனுக்கு எந்த இடம் கிடைச்சது அவன் மரிச்ச பிறகு? ஆனால் அவன் அங்கே அவனோட சொந்த ஆட்களோட, சொந்த பலனோட, சொந்த பணத்தோட, சொந்த சாப்பாடோட, சொந்த அழகான பட்டு துணியோட போகலை. அவன் தனியாக தான் போயிருக்கிறான். எப்படியாக இருக்கான்? எரிகிற கந்தகத்தில், அந்த அக்னியில் நின்று கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தாகமாக இருக்கு. நினச்சா அப்படி ஒரு சத்தம் போட்ட உடனே பக்கத்தில் உடனே கொண்டு வந்து கொடுக்க கிரேப் ஜூஸ், அப்புறம் என்ன ஓவல்டின், மால்டோட்டின், என்னென்னமோ சொல்கிறாங்களே, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு இந்த உலகத்தில் இருந்தது. ஆனால் செத்த பிறகு அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறான். என்னடா இது, நான் மட்டும் இங்கே இப்படி அல்லாடி கொண்டு இருக்கிறனே அப்படின்னு மெதுவாக அப்படி பார்க்குறான். அங்கே ஒரு அருமையான ஒரு இடம் தெரியுது அவனுக்கு. அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல பளிங்கு கற்களால் சூழ்ந்து அது ரொம்ப அருமையான ஒரு இடமா இருக்குது. என்னடா அது அவ்வளோ அருமையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷீஷ்க்கு போக சொன்னா, நினிவேக்கு போக சொன்ன போயிட்டான். யார் அது சொல்லுங்களேன்? ஆண்டவர் அவனை எங்கே போக சொன்னார்? எங்கே போக சொன்னார்? தர்ஷீஷ்க்கு போக சொன்னார். அவன் என்ன பண்ணான்? நினிவே பட்டணத்துக்கு நான் போகிறேன்னு போயிட்டான். ஆனால் இவர் அவராக தெரிஞ்சு கொண்டார் இந்த வாழ்க்கையை. அவன் என்ன பண்ணுறான்? அப்படியே என்னடா ரொம்ப அழகா பசுமையாக இருக்குது அந்த இடம் அப்படின்னு அந்த நெருப்புலேருந்து ஊற்று பார்க்குறான். அந்த ஐஸ்வர்யவான், அந்த பணக்காரன், அந்த செல்ஃபிஷ் சுயநலவாதி, அவன் என்ன பண்ணுறான்? அங்கேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறான். இது என்னது, அது அவ்வளோ அருமையாக இருக்கே, நல்ல காற்று வருது, செழிப்பாக இருக்குதே அங்கே அப்படின்னு பார்த்துட்டே வந்தால் தகப்பனாகிய ஆபிரகாமை அங்கே பார்க்குறானா. ஆபிரகாம் நிற்கிறாரு. அடடா, ஆபிரகாமை என்னால் பார்க்க முடியுதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய மடியில் வலது பாசத்தில், அவளோட ரைட் சைடில் அழகாக ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாராம். அந்த படத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை பார்க்குறாராம். அதை பார்த்துட்டு இது யார் இது அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பில் அவனுக்கு கண்ணு கூட நிறைய தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அப்படி ஒத்து பார்த்தாக்கா அவன் வீட்டு வாசல்ல பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த பருகாரன் யாரு? அடுத்த வேளை சாப்பாடு இல்லாம நாய் அவனை நக்கிட்டு போட துணி இல்லாம, சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்த லாசரு யார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது? ஆபிரகாம், தகப்பனாகிய ஆபிரகாம் பக்கத்துல ரொம்ப சந்தோஷமா அருமையாக உட்கார்ந்து கொண்டிருந்தானா. அதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வந்திருக்கும்? கோபம் வந்திருக்கும், எரிச்சல் வந்திருக்கும். இதுனாடா இது, நான் தான் பணக்காரன், ஐஸ்வர்யவான், அவ்வளோ பணம் செல்வந்தனா இருந்தேன், நான் இல்லவா அங்கே உட்காரணும்? என்ன உட்கார வைக்காம தகப்பனாகிய ஆபிரகாம் என்ன பண்றாரு? லாசருவை கொண்டு வந்து மடியில உட்கார வச்சு அவன் தலையில அழகாக கை வச்சு அவனை தடவி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவனை எப்படி நீங்க தடவி கொடுக்கலாம்? ஐயோ ஆபிரகாமே, எனக்கு இங்க எரியிற வேதனையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்றானா. ஆபிரகாம் பார்க்கறாரு அங்கிருந்து. சரி, அதெல்லாம் போகட்டும், என்னால இங்க ரொம்ப தாங்க முடியல எரிச்சல், எனக்கு ஒரு சொட்டு தண்ணி. அவன் கையில் நுனி விரல் இருக்குல்ல, இங்க பாருங்களேன், அவன் லாசர் இருக்கான்ல, அவன் பருக்காரன் தான், அவன் அழுக்கு பிடிச்சவன் தான், அவன் பசியும் பட்னியுமா இருந்தவன் தான், எனக்கு பிடிக்காதவன் தான். ஆனாலும் பரவாயில்ல, அவன் நுனி கையிலேருந்து விரல்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி எனக்கு ஊற்ற சொல்லுங்களேன். என்ன, அந்த தண்ணியாவது தாகத்துக்கு நான் கொஞ்சம் குடிச்சிக்கிறேன், எனக்கு அவ்வளோ தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்காரன் கேட்குறானா. இந்த செல்ஃபிஷ், அந்த சுயநலவாதி கேட்குறானா. கேட்ட உடனே ஆபிரகாம் அங்கே எழுந்திருச்சு நின்று சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் நடுவில் ஒரு பெரிய பிளவு இருக்குப்பா, ஒன்றுமே செய்ய முடியாது, நான் அங்கேயும் வர முடியாது, என்னுடைய லாசருவையும் அங்கே அனுப்ப முடியாது, நீயும் இங்கே வர முடியாது, உனக்கும் எனக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு இருக்குது. ஒரு பெரிய பிளவுன்னா என்ன சொல்ல முடியாதா? கேப், ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்பை தாண்டி என்னாலையும் அந்த பக்கம் உனக்கு உதவி செய்ய முடியாது,
உன்னாலையும் எங்ககிட்ட வந்து உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாராம். இவன் பார்க்குறான், ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டேன். இந்த பணக்காரன் யோசிக்கிறான், நான் எவ்வளோ தவறு செஞ்சிட்டேன். நான் வந்து அன்னைக்கு அவனுக்கு உதவி செஞ்சுருக்கணுமே, நான் வந்து அவ்வளோ சுயநலமாக இருந்திருக்க கூடாதே, அவனுக்கு நான் உதவியாக இருந்திருக்கணுமே, அவனுக்கு ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்கணுமே. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் பாவம், அந்த பருக்களோடு இருந்தானே, ஒரு மருந்து கூட நான் வாங்கி தரலையே, அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கலையே, என் வீட்டில் உள்ளே வந்து படுத்துக்கோன்னு கூட சொல்லியே, வெளியே ரோட்லேயே அந்த மண்ணில் கிடந்தானே, அங்கேயே தானே செத்து போயிட்டான், எவ்வளோ பசியோடு இருந்து செத்து போயிருப்பான் அப்படின்னு அவன் வேதனைப்படுறான், மனஸ்தாபப்படுறான், கஷ்டப்படுறான். யாரு? அந்த பணக்காரன் கஷ்டப்படுறான். ஆனால் அவனுடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு. அவனை கொண்டு போய் எரிகிற அக்னியில், அந்த கந்தகமான கடலில் கொண்டு போய் போட்டாச்சு. ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. ஆபிரகாம் அப்பாவோட வந்து அருமையாக சாப்பிட்டு அழகாக அங்கே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே துதித்து கொண்டே சந்தோஷமாக அங்கே இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் நடுவில் பெரிய பிளவு, பெரிய கேப் இருக்கிறதுனால வர முடியாத சூழ்நிலை இருந்தது. ஐஸ்வர்யவானுக்கு உடனே ஒரு ஞாபகம் வருது, அடடா நான் தான் இந்த தவறை செஞ்சிட்டேன், நான் செஞ்ச தவிர என்னோடு கூட பிறந்த சகோதரர்கள் செஞ்சிடக்கூடாது. அப்போ உடனே ஐயா 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 நான் ஒரு காரியம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் கேட்குறாரு, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு, ஐயா ஐயா நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன், இந்த நரகத்தில் வேதனைப்படுறேன், நான் செஞ்ச தவறுனால இந்த நரகத்தில் வந்து வேதனைப்படுறேன், என்ன மாதிரி என்னோட சகோதரர்கள் அங்கே கஷ்டப்படக்கூடாது. இந்த எரிகிற அக்னியில் 5 சகோதரர்கள் எனக்கு இருக்கிறாங்க, அந்த 5 பேரும் இந்த நரகத்தில் வந்து வேதனைப்படக்கூடாது, அவங்களும் அங்கே அதே தானே பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தயவு செய்து கொஞ்சம் அந்த லாசருவை அனுப்புங்களேன், அனுப்பி போயிட்டு டே நீ இந்த மாதிரி தவறு செய்யாதரா, திருந்திக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ உடனடி ஆபிரகாம் சொல்கிறாரு, அதற்காக தானே தேவன் யாரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஊழியக்காரர்களையும் அங்கே பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளையும் எதுக்காக வச்சிருக்கிறாங்க? நன்மையான காரியத்தை சொல்கிறதுக்காக தான். உன் போதகருக்கு கீழ்ப்படியணும், அதுக்காக ஒரு ஆள், உனக்காக ஒரு ஆள் போயிட்டு அங்கே பரிந்து பேசி சொல்கிறதுக்காக வச்சில்ல, அங்கே வந்து ஏற்கனவே நியமிக்கப்பட்ட போதகர்கள் இருக்கிறார்கள், அங்கே யாருமா தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அங்கே பெரிய மூப்பர்கள் இருக்காங்க, அவங்களுடைய சொல்கிற பேச்சை கேட்கணும், அவங்க சொல்கிறபடி கீழ்ப்படிந்து நடந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனவங்களை திருப்பி அனுப்பிச்சி விட்டாக்கா அப்போ கூட ஜனங்க நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? செய்யறத தான் செய்வாங்க. அவங்க மனசு உகந்து அவங்க மனசளவில் யோசித்து ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம், அப்போ போதகர் வாங்க பிரசங்கம் பண்ணுறாரு, அதை கேட்கும் பொழுது ஓ இப்படி தான் நம்ம நடக்கணும், இந்த மாதிரியான நம்ம நடக்கையை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு அவங்க இருதயத்தில் நினச்சி மாற்றினாங்கன்னா தான் அவங்க என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு நிச்சயமாக வர முடியும். பாவிகளை ரட்சிக்க தான் மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். அதே வண்ணமாக பாவம் செய்யாத ஒரு மனுஷனும் கிடையாது. இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாரும் வந்து பரிசுத்தவான்கள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அங்கேருந்து ஒருத்தன் இங்கே கிண்டல் பண்ணான், இங்கேருந்து ஒருத்தன் அங்கே கிண்டல் பண்ணுறான். அவங்க அதனால நான் சொல்ல வரேன், இங்கே உட்கார்ந்துருக்க ஒருத்தர் கூட நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. பரிசுத்தவான்களாக இருந்தால் நம்ம எங்கே போயிருக்கணும்? உடனடியாக பரலோகத்துக்கு போயிட வேண்டியது தான் இல்லையா? பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் பாவம் செய்கிறோம், தவறுகள் செய்கிறோம், பொய் சொல்கிறோம், திருடுறோம், ஒரு குழந்தைய பட்டார்னு அடிக்கிறோம். நேற்று கூட ஒரு பிள்ளை தமால் டிமில் ஓடி வந்து டம்முன்னு 2 பேரும் விழுந்தீங்க. ஆனால் நான் பார்த்து கொண்டே இருந்தேன், தெரியாமல் தான் அது நடந்துச்சு. இவனை பிடிக்க அவன் ஓடி வந்து அவனை பிடிக்க இவன் வந்து அப்படியே டமால்னு விழுந்தானுங்க பாவம். ஆனால் தெரிந்தே தவறுகளை நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த தவறுகளை நம்ம மாற்றிக்கொள்றதுக்கு தான் இந்த விதமான கதைகள் எல்லாம். இந்த மாதிரியான டீச்சர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் வேலை எல்லாமே இருக்காங்க, எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஆனாலும் வந்து உங்களுக்கு நல்லது சொல்லணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்கணும். இந்த 5 நாளும் நம்ம என்ன கதைகளை கேட்டோம், என்ன வசனங்களை படித்தோம், அதன்படியாக நம்ம நடக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அப்படி நம்ம நடந்தோமே ஆனால் நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போக ஆசை?
ஆமேன். நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு தான் போகணும். எரிகிற நரகம், அந்த ஸ்லைடை போடுங்கப்பா. எரிகிற நரகம் நமக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி நரகத்தில் போய் நம்ம வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் நம்மளுக்கு அருமையான பரலோகத்தை வச்சிருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முடிஞ்ச மட்டும் நல்லவர்களாக, மீதி ஆண்டவர் பார்த்துப்பார். நீ ஒரு ஸ்டெப், யூ டேக் ஒன் ஸ்டெப் ஹெட். ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்சினா மீதி 10 ஸ்டெப்பும் ஆண்டவர் உனக்காக எடுத்து வைக்க போகிறார். நீ நல்லவனா இருக்கணும்னு இருதயத்தில் நினைக்கணும். நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு இருதயத்தில் நினைக்கணும். நீ திருடக்கூடாதுன்னு இருதயத்தில் நினைக்கணும். அம்மா அப்பா பேச்சுக்கு கீழ்ப்படியணும்னு இருதயத்தில் நினைக்கணும். நான் நல்ல குணம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு உன் இருதயத்தில் எண்ணத்தை உருவாக்குனீன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? உடனே உனக்கு இந்த மாதிரி நல்ல குணாதிசயங்கள் வரும்போது உன்னை உடனடியாக என்ன செய்வார்? மாற்றுறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு? அல்லேலூயா. லைட்ஸ் போட்டுருங்கம்மா. ஓகே, இந்த நாளுக்கான வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். வசனத்தை சொல்லி கொடுக்க நித்யாக்கா இருக்காங்க. முன்னாடி வாங்க. வசனங்களை சொல்லி கொடுத்துட்டு உடனே ஒரு ஷார்ட் கேம் இருக்குது. ஒரு குட்டி கேம் இருக்குது. அந்த கேமை முடிச்சுட்டு நம்ம கிளாஸஸ் பிரிக்க போகிறோம். உட்கார். குட்டீஸ், நம்ம இப்போ வசனம் சொல்லலாமா? கதை கேட்டிங்களா? எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சூப்பர். இப்போ நம்ம வசனம் சொல்லலாம், சரிங்களா? ரெடியா? சொல்லலாமா? ஓகே. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். 1 யோவான் 2:25. மறுபடியும் சொல்லலாமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சாப்பிட்டு தானே வந்தீங்க? எனக்கு காதே கேட்கல நீங்க பேசுறது. சத்தமா சொல்றீங்களா? ஓகே. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். 1 யோவான் 2:25. மறுபடியும் சொல்லலாமா? இல்ல பார்க்காம சொல்றீங்களா? இவ்வளவு சீக்கிரம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? பரவாயில்லையே. சூப்பர். ஆண்டி பார்க்காமலே சொல்றாங்களா? திரும்ப சொல்லிடலாமா? ஓகே. யார் வந்து சொல்றது? சரி, ஓகே. ஒரு முறை எல்லாமே சேர்ந்து சொல்லலாம், சரிங்களா? ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கு, மற்ற பிள்ளைங்களுக்குலாம் தெரியல. நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கத்துப்பாங்க. ஓகேவா? சத்தமா சொல்லலாமா? சத்தமா சொல்லணும், புரியுற போல சொல்லணும். ஓகேவா? ஓகே, சொல்லலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. வாவ், சூப்பர். ஆண்டி பாத்தீங்களா எங்க பிள்ளைங்களெல்லாம் எப்படி? ஓகே, சரி, ஓகே. கேர்ள்ஸ்ல ஒருத்தரும் பாய்ஸ்ல ஒருத்தர் வந்து சொல்றீங்களா? ஆண்டி நீங்களே சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குனான்னு சொல்லுங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். 1 யோவான் 2:25. சூப்பர். எல்லாம் கிளாப் பண்ணலாமா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். 1 யோவான் 2:25. நித்திய
நித்திய ஜீவனை அவர் அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். யோவான் 1:2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். 1 யோவான் 2:25. சரி, மறுபடியும் ஒரு முறை எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா? ஓகே, இவ்வளோ சூப்பராக இவ்வளோ சீக்கிரத்தில் கற்றுக்கிட்டீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ஏசப்பாவோட கிருபை தான் நமக்கு. சரிங்களா, மறுபடியும் ஒரு முறை சொல்லலாமா? சத்தமாக சொல்லுங்க, சொல்லலாமா? சரி, ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் ரோசி பார்த்துக்கலாம். ரோசி இப்போதான் உடம்பு சரியாமல் வந்திருக்காங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். சரியா? ரோசி, ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. என்ன ரோசி, உடம்பு சரியாச்சா உனக்கு? இப்பதான் ஆண்டி சரியாச்சு. உன் சத்தமே வரலையே வெளியே. தொண்டை சரியில்லை ஆண்டி. தொண்டை சரியில்லையா? என்ன பண்றதுனே தெரியல ஆண்டி. அப்படியா? ஓகே, என்ன வந்து இன்னைக்கு சொல்ல போறியா? ஐயோ ஆண்டி, டாம் இருக்கால, டாம். டாம், ஆமா. அவன் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குற ஆண்டி வசனம்லாம். அப்படியா? டாம் எங்க போனா? வந்துட்டான். ஹலோ டாம், ஜான், எல்லாம் ஒழுங்கா வசனம் கத்திருக்கீங்களா? ஆண்டி, நான் ரோசிக்கு நல்லா தாண்டி சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்தியா? அவ பொய் சொல்றா. அச்சச்சோ. டாம், நீ தாண்டா பொய் சொல்ற. ஓகே, எல்லாம் 3 பேரும் சேர்ந்து ஒரு வசனத்தை சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்படியா? டாம், நீ எனக்கு ஒன்னு சொல்லி கொடுத்தல, நான் சொல்லி தரவா? ஓகே, ரோசி சொல்லி கொடு. கர்த்தர் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். நல்லவர் என்பதை ஹலோ எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நம்பாதீர்கள். அச்சச்சோ ரோசி. ஆண்டி, இவன் ஆண்டி தப்பு தப்பா சொல்லி கொடுத்திருக்கா. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்பாதீர்கள் நான் சொல்லி கொடுத்தமா? என்ன ரோசி, கர்த்தர் ஒழுங்கா சொல்லு. கர்த்தர் ஒரு வாட்டி ஒரு பையனை சொல்லுங்க ஆண்டி. யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அப்படிதானே சொல்லி கொடுத்தது? சரி, இப்ப நான் சொல்றேன். சொல்லு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கரெக்டா சொன்ன ரோசி. ஜோரா கை தட்டிடலாமா ரோசிக்கு? ஆண்டி, நான் இன்னைக்கு தானே வரேன். ஆமா. ஒரு சின்னதா குட்டியா ஒரு பாட்டு பாடுங்களேன். ஒரு குட்டி பாட்டு? ஆமா ஆண்டி, எல்லாரையும் சேர்ந்து பாட சொல்லுங்க. ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து அவளுக்கு வந்து prayer is the key பாடலாமா? ஓகே, ரெடி? 1 2 இரு 1 2 3. ஐயோ, வாவ், சூப்பரா பாடுனீங்க. சரி, நான் கிளம்புறேன். பாய். ரோசி, போவாத, எங்கடி போற? ஏய், நம்ம லேட்டா வந்திருக்கோம், பிள்ளைங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏய், நம்ம விளையாட போலாம், வரியா?
டேய் சிபிஎஸ் நடக்குது, விளையாட போலாமா? வாடா பின்னாடி போய் பார்க்கலாம். டேய் வாடா வாடா. டேய் சொன்னா கேளுடா, வாடா தப்புடா. ரோசி, டாம், நீங்க எல்லாம் பின்னாடி போய் உட்காருங்க. இப்போ எங்க பிள்ளைங்களுக்கும் கேம் நாங்க வச்சிருக்கோம், அதை பாக்குறீங்களா? எல்லாம் பாய் சொல்லுங்க. ஓகே குட்டீஸ் கவனிங்க, என்ன கேம்னு பார்க்கலாமா? எல்லாரும் கவனிங்க. பாய்ஸ் ரெடியா இருக்கிறீங்களா? மேஷாக் ரெடியா? மேஷாக் கேம் விளையாடலாமா? சரி ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கலர் கலராக பால்ஸ் வச்சுருக்கோம், தெரியுதா? கலர் கலராக பால்ஸ் வச்சுருக்கோம். ஸோ முதல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஒரு கேர்ள் ஒரு பாய் கூப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு கலர் சொல்லுவோம். இப்போ இங்கே நிரூபா வரானா நிரூபாவுக்கு ரெட் கலர், அங்கேருந்து ஷாம் வரானா ஷாம்க்கு பர்பிள் கலர் சொல்லுவோம். ஸோ முதல்ல இங்கே இருக்கிற ரெட் பால் ஒரு பாலாக எடுத்துகிட்டு போய் அங்கே 2 ரவுண்ட் வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே போடணும். நெருப்பாக்கு ரெட் கலர் சொன்னா முதல்ல ஒரு ரெட் பால் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து இன்னொரு ரெட் பால், அது மாதிரி எல்லா ரெட் பால்ஸும் எடுத்துகிட்டு போய் போடணும். ஷாம்க்கு நான் பர்பிள் சொல்கிறேன்னா பர்பிள் இதில் என்ன எத்தனை பால் இருக்கிறோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போட்டுடணும். ஒரு பாலாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் போடணும். புரிஞ்சுதா கேர்ள்ஸ்? கேம் புரிஞ்சுதா? பாய்ஸ் கேம் புரிஞ்சுதா? எல்லாரும் பின்னாடி போயிருங்க, நல்ல பின்னாடி போய் நினைக்கோங்க. போங்க போங்க, இன்னும் நெருப்பா பின்னாடி ஓடு. நெருப்பாவா? ஷாம்னி பின்னாடி போ, பின்னாடி போ. எல்லாரும் பின்னாடி போய் நில்ல, அவங்க நடுவில் ஓடுவாங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க போடணும், சரியா? நிரூபாக்கு ரெட் கலர். உன் பேருப்பா? பிரஜனுக்கு எல்லோ கலர். எல்லாரும் பின்னாடி போய் நில்லு, நல்லா பின்னாடி போ. அக்கா அந்த டேபிள் தள்ளி போ. பிரஜன் நீ போயிரு, நான் கூப்பிடுறேன். மேஷாக் வாங்க. எல்லோ கலர் பால் எடுத்துட்டு போய் அந்த ரவுண்டுக்குள்ள போடணும், சரியா? ரெடி ஸ்டார்ட் சொல்லும் போது ரெடி ஸ்டார்ட் 1 2 3 ஓடு ஓடு ஓடு. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்ப குழந்தைங்களுக்கு. ஓடி வா ஓடி வா ஓடி வா. எல்லோ பால் எடு, எல்லோ எடு, எல்லோ எல்லோ எல்லோ. ஓடு 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 ஓடு. ஓடி வா ஓடி வா. எல்லோ எடு. ஓடி வா ஓடி வா. ஓடி வா. ஃபர்ஸ்ட் ஒரு 5 பால் போடணும். ஓகே. நெருப்பா வின்னர். நெருப்பா எல்லா ரெட் பால்ஸும் போட்டாங்க. ஸோ நெருப்பா வின்னர். மேஷா கோடி வா, இந்த பால் போட்டு ஓடு 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 ஓடு. வெரி குட் சூப்பர். கேம் புரிஞ்சுதா? ஓகே, நெருப்பா மேஷாக் 2 பேருக்கும் கிளாப் பண்ணுங்க. இந்த ரவுண்ட் வின் பண்ணது நெருப்பா. சரி, நெருப்பா மேஷாக் இந்த பக்கம் வந்துருங்க. வா. நெக்ஸ்ட் மிருதுலா வா. மற்றவங்க எல்லாம் பின்னாடி போய் இல்லை, முன்னாடி வந்தீங்கன்னா அவங்க எப்படி ஓட முடியும்? தம்பி இங்க வா. உட்காந்து. நீ வந்து பிங்க் கலர் பால் எடுக்கணும், ஓகேவா? நீ வந்து கிரீன் கலர் பால் எடுக்கணும், ஓகேவா? ஓகே, நீ ஜெயிச்சிட்ட. சூப்பரா. உன் பேர் என்னப்பா? மகிழ்தரனுக்கு வந்து கிரீன் கலர் பால், மிருதுலாக்கு வந்து பிங்க் கலர் பால். ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல யாரு 5 பால்ஸ் போய் போடுறீங்களோ அவங்க தான் வினர். 5 நீ 5 பிங்க் பால்ஸ் போடணும், மகிழ்தரன் 5 கிரீன் பால்ஸ் போடணும், சரியா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3 ரன் ரன்.
எத்தனை இருக்கு? 5. மகிழ்தரன் 5 balls போட்டாச்சு. ஓகே, இந்த ரவுண்ட்ல வின்னர் வந்து மகிழ்தரன் தான் ஃபர்ஸ்ட் 5 balls போட்டாங்க. ஸோ மகிழ்தரன் வின்னர். வெரி குட். எல்லாரும் மகிழ்தரன் மிருதுலா கிளாப் பண்ணலாமா? ஓகே, நெக்ஸ்ட் யார் வரீங்க? இசை வரியா? அந்த ஷாம் வா. பால் செட். ஓகே, இசைக்கு வந்து ரெட் கலர் பால், ஷாம்க்கு வந்து எல்லோ கலர் பால். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஷாம் அண்ட் இசை ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. 5 போட்டா சொல்லுங்க. ஷாம் 5 balls போட்டாச்சு. ஷாம் 5 balls. ஷாம் வின்னர். இந்த ரவுண்டோட வின்னர் ஷாம். ஷாம் அண்ட் இசைக்கு எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணிருங்க ஒரு வாட்டி. வெரி குட், வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் யார் வரீங்க? யாக்ஷிதா வரீங்களா? அந்த லாஸ்ட் நீ வாப்பா. உன் பேர் என்ன? பிரைட் சாம்பல் அண்ட் யாக்ஷிதா இப்போ விளையாட போறாங்க. பிரைட் சாம்பலோட கலர் கிரீன், யாக்ஷிதாவோட கலர் பிங்க். ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, 5 balls போடணும். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ரன் ரன் ரன். எல்லாரும் கிளாப் பண்ணி சியர் பண்ணுங்க பிள்ளைங்கள. எத்தனை பால்ஸ் போட்டிருக்காங்க? 4. அவங்களும் 4ஆ? போட்டாச்சு. பிரைட் சாம்பல் வின்னர். பிரைட் சாம்பல் 5 balls போட்டாங்க. ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் பிரைட் சாம்பல். எல்லாரும் பிரைட் அண்ட் அக்ஷிதா கிளாப் பண்ணலாமா? எல்லாம் கை தட்டி அவங்க உற்சாகப்படுத்துறோம். இந்த சைடு வந்துருங்க. நிருப்பா இங்க வா. ஓகே, நெக்ஸ்ட் நீ வாடா. உன் பேர் என்ன? வர்ஷிகா. நீ வா. உன் பேரு? பிரித்திஷ். ஓகே, இப்போ பிரித்திஷ் அண்ட் வர்ஷிகா விளையாட போறாங்க. பிரித்திஷ்க்கு வந்து எல்லோ கலர், வர்ஷிகாக்கு வந்து ரெட் கலர். ஓகே, பிரித்திஷ் எல்லோ கலர், வர்ஷிகா ரெட் கலர். ஸ்டார்ட் பண்ணலாமா? திரும்பி நின்னுக்கோங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஓகே, பிரித்திஷ் வின் பண்ணிட்டாங்க. பிரித்திஷ் ஆல்ரெடி 5 balls போட்டாங்க. இந்த ரவுண்ட் வின்னர் பிரித்திஷ். ஓகே, மீதி 2 பேர் வாங்க. ஷைலிகா நீங்க வாங்க. உங்க பேர் என்ன? பிரஜன். இப்ப பிரஜன் அண்ட் ஷைலிகா விளையாட போறாங்க. பிரஜன் வந்து பிங்க் கலர் பால், ஷைலிகா கிரீன் கலர் பால். ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரஜன் பிங்க் கலர், ஷைலிகா கிரீன் கலர். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இந்த ரவுண்ட் வின்னர் ஷைலிகா. ஷைலிகா வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே கிளாப் பண்ணலாமா ஒரு வாட்டி? வெரி குட். குட்டி குழந்தைங்க எவ்வளவு ஸ்போர்ட்டிவா, எவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா விளையாடி இருக்காங்க. எல்லாரோட அவங்களுக்கு எல்லாம் கிளாப் பண்ணலாம். ஓகே ஓகே, எல்லாரும் லைனா யார் யார் வின் பண்ணீங்க? நிருபா நெல்லு. நிருபா வின் பண்ணா, ஷைலிகா வின் பண்ணா, மீதி பாய்ஸ். ஷாம் வின் பண்ணான். ஓகே, இப்போ வந்து உங்கள் கிளாஸில் வந்து ஒரு ஷார்ட்டாக சின்ன டெஸ்ட் வைக்க போகிறாங்க. அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கவுங்களோட கிளாஸ்க்கு ரஸ்னா வரும். ரஸ்னா குடித்த உடனே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீச்சர்ஸ் உங்களுக்காக தான் சொல்கிறேன். டெஸ்ட் வச்சுருங்க. டெஸ்ட் முடித்த உடனே அங்கே வீட்டில் இது கிளாஸ்லேயே வந்து ரஸ்னா கொடுப்பாங்க. குடிச்சிட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.
கைகளை கூப்பி அப்படியே நிற்கும் பொழுது மாலா மிஸ் முன்னாடி வந்து ஜெபம்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா கண்களை ஜெபம்னா என்ன பண்ணுவீங்க? கண்களை மூடி கைகள் எல்லாம் முழங்கால் நெடுமுட்டியில நின்று ஜெபம் பண்ண போறேன்னு கேட்குறாங்க பிள்ளைங்க. நாங்கெல்லாம் நெடுமுட்டியில நின்று ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு கேட்குறாங்க. யாவருமாய் முழங்கால் படியிடலாம். ஜெபம்னா அமைதியா கை கூப்பி கண்ணை மூடி முட்டி போடணும்ல. அமைதியா இருங்க பாப்போம். எல்லா கண்களை மூடி கைகளை கூப்பி இன்னும் நிறைய பேர் அமைதியா கண்ணு மூடவே இல்லையே, நிறைய கண்ணு திறந்திருக்கு. கண்ணு மூடவே இல்லையேப்பாங்க. என்னம்மா ஆண்டி உங்க பசங்க ஜெபம்னா என்னன்னே தெரியல போங்க. இல்லை இப்போ ஜெபம் ஆரம்பிக்க போகுதுல்ல. ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் கண்களை மூடி கைகளை கூப்பி கர்த்தரோடு நம்ம பேசுகிற நேரமாக இருக்கிறதுனால கண்களை மூடி கைகளை கூப்பி ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் கர்த்தாவே. இந்த 6 நாள் முழுவதுமா கர்த்தாவே உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் ஆவியானவரே நீர் கூட இருந்தபடியால் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த நாளுக்காக உம்மை நன்றி செலுத்திக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே இந்த ஆண்டில் இந்த CBSE நாளை கர்த்தர் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் கர்த்தாவே. இந்த 6 நாள் முழுவதுமா கர்த்தாவே அப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு உண்டான கிருபையை நீ தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. இந்த 6 நாள் முழுவதுமா பிள்ளைகளுக்கு உண்டான வேத வசனங்களும் கர்த்தா வார்த்தைகளும் கர்த்தாவே அப்பா உம்முடைய கிருபையாய் நீ ரட்சித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு உண்டான மன்னாவை நீர் கொடுத்தபடியால் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பிள்ளைகளுடைய கர்த்தாவே அப்பா பிரயாணத்தில் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருந்தபடியால் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளோடு உம்முடைய சமூகம் இருந்தபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் அப்பா அனுப்பி வைத்த ஒவ்வொரு பெற்றோருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மட்டுமா கர்த்தாவே பிள்ளைகளுக்கு உண்டான கிருபையை நீ தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியில பிள்ளைகள் பலன் அடையப்பா. ஆவியானவரே சிறு விதையானது கர்த்தாவே ஆண்டவரே வளர்ந்து கனி கொடுக்கத்தக்க ஜீவியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நீர் கட்டளையிட வேணுமா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு உண்டான ஆவிக்குரிய கர்த்தாவே ரட்சிப்பை நீங்க கட்டளையிட வேணுமா உம்மை துதிக்கிறோம். பிள்ளைகளுக்கு உண்டான ஒழுக்கத்தையும் கர்த்தாவே அப்பா கீழ்ப்படுதலையும் கர்த்தாவே ஆவியானவரே இன்னமா பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேணுமா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு உண்டான கர்த்தாவே ஸ்நாக்ஸுகளும் ஆகாரத்தையும் கொடுத்த ஒவ்வொரு கரங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கொடுத்த கரங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேணுமா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இரட்டிப்பான நன்மையை அவங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்ய வேணுமா துதிக்கிறோம். பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பலனையும் கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா அப்பா. இதை எடுத்து நடத்துற கர்த்தா ஒவ்வொரு கர்த்தாவே டீச்சர்ஸ்களையும் கர்த்தாவே ஆக்ஷன் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். இதற்கெல்லாம் காரணமா இருக்க எங்க சபையின் போதகரை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறப்பா. பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே நீங்க பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இன்னமா உதவி செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அனுப்பி வைத்த குடும்பங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்பா. போதகர் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்ய வேணுமா அவங்களை கொண்டு கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை நடப்பீங்கப்பா. ஆவியில அவங்களோடு நீங்க பேசி கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே பெரிய புதுமையான காரியங்களை என் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்ய வேணுமா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே இந்த நாளிலும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. பலத்தால் நீங்க இடை கட்டுக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் தகப்பனே ஆமென். ஆமென். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே உட்காரலாம். நம்ம ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டை மறந்துட்டோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ஒவ்வொரு நாளும் கிளாஸில் டீச்சர்ஸ்க்கும் அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ்க்கும் மார்க்கு போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு இன்விஜிலேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு குழு வச்சு அதுக்காக ஒரு மார்க்ஸ் போட்டு வைத்திருக்கிறோம். இப்போ டீச்சர்ஸையும் அவங்களுடைய அசிஸ்டண்ட் எல்லாரையும் முன்னாடி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். டீச்சர்ஸ் அசிஸ்டண்ட் எல்லாரும் முன்னாடி வாங்க. உங்களுக்கான ப்ரைஸை நாங்கள் அதாவது யார் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். பசங்களா நம்ம மட்டும் ப்ரைஸ் வாங்கினா போதுமா? நம்ம டீச்சர்ஸ்க்கு கொடுக்கணும் தானே? சீக்கிரமா வாங்கம்மா, கொஞ்சம் தயவுசெய்து உள்ள உட்காந்துருக்கோங்க. சீக்கிரமா வாங்க. அப்ப நம்ம ஒரு 5 minutes அமைதியா இருந்துடலாம். டீச்சர்ஸ்க்கு பிரைஸ் கொடுத்துடலாமா? கொஞ்சம் பின்னாடி போங்கடா. நிருப்பமா எல்லா கிளாஸஸும் ரொம்ப அழகாக நீங்க நடந்து கொண்டீர்கள். ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நான் சொல்ல போகணும்னா
ஒவ்வொரு டீச்சர்ஸும் அந்த டெடிகேஷனோட அந்த அர்ப்பணிப்போடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிளாஸஸ் எடுக்கிறத நான் பார்த்தேன். அந்த கிளாஸஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருந்த திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துறதை நான் பார்த்தேன். டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, அந்த அசிஸ்டண்ட்டும் கூட சேர்ந்து ஒரு அழகாக ஒருங்கிணைந்து, ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து நிறைய புதிய டீச்சர்கள் நான் வந்து இந்த கிளாஸஸ் சிபிஎஸ் கிளாஸஸ் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி கொண்டிருந்தது என்னென்னா, டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய கம்மியாக இருக்குது, ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்தினாருன்னு தான் சொல்ல முடியும். முன்னாடி வந்துருங்கம்மா, எல்லாம் முன்னாடி வந்துருங்க. அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ், பிரைமரி, ஜூனியர், சீனியர் அப்படியாக நின்றுடுங்க. கொஞ்சம் தயவுசெய்து பிகினர்ஸ், பிரைமரி, ஜூனியர், சீனியர் அப்படி நின்றுடுங்க. அப்படியாக நாங்கள் நினைத்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது எங்களுக்காகவே அப்படியே காண்பித்தது போல இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கேட்கவும், அழகாக வந்து டீச்சர்ஸ் வந்து கேட்கவும், பாடங்களை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். இந்த நேரத்தில் வந்து நான் மார்க் போட்டு அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணணும்னு விருப்பப்படலை. இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறது, அவங்கள உற்சாகப்படுத்துறதுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் நான் அவங்கள உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மார்க்குன்னு நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 10 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருந்தோம். நீங்கள் தான் கிளாஸு, உங்களுக்கு எடுக்க தான் அவங்க டீச்சர்ஸாக போட்டிருக்கோம். நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்களோ கிளாஸில் அதற்கேற்ற மாதிரி தான் இங்கே மார்க் போடப்பட்டிருக்கு. இதில் டீச்சர்ஸ்க்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி கிளாஸில் நடந்து கொண்டீர்களோ அதை வைத்து தான் வந்து இங்கே மார்க் போடப்பட்டது. அந்த விதமாக ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் அமைதியாக கேட்போம். ஒவ்வொரு நாளைக்கும் 10 மார்க் விகிதம் போட்டோம். அப்போ 5 நாளைக்கு 50 மார்க் வர வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சுவாரஸ்யம்னா, அரை மார்க்கு 1 மார்க்கு தான் குறைவாக இருந்தது எல்லா டீச்சர்ஸ்க்கும். அந்த மாதிரி எனக்கே வந்து அது கஷ்டமாக இருந்தது. அரை மார்க்கு 1 மார்க்குன்னு சொல்லி அவங்கள எப்படி நான் வந்து பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் போட்டதுனால கடைசி நாள் இன்றைக்கி தான் நான் அதை கூட்டி போட்டேன். கூட்டி போடும்பொழுது பார்த்தா எல்லாம் அரை மார்க்கு, 1 மார்க்கு, 3/4 மார்க் அப்படியாக குறைஞ்சி வந்தது. அந்த விதமாக நான் வந்து பிகினர்ஸில் 2 கிளாஸ் நடந்தது. 2 கிளாஸும் ஒன்றா வச்சு நடத்துனதுனால ஒரு கிளாஸ் வைஸ் நான் பிரிச்சிடலான்னு பார்த்தேன். பிகினர்ஸ் வந்து ஒரு கிளாஸு, பிரைமரி ஒரு கிளாஸு, ஜூனியர் ஒரு கிளாஸு, சீனியர் ஒரு கிளாஸ், 2 செக்ஷன் வச்சு நடத்தியிருந்தோம். இந்த வருஷம் எல்லா வருஷத்தில் கரெக்டாக 2 செக்ஷன் வச்சு நடத்தணும். இந்த வருஷமும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். எல்லா கிளாஸஸ்க்கும் டீச்சர்ஸ் போடவும், எல்லா கிளாஸஸ்லையும் 2 செக்ஷன்ஸ் பிரிக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த விதமாக பிகினர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர்களுமே ஒன்றாக எடுத்தாங்க கிளாஸு. அதனால் அவங்களுக்கு ஒரே மார்க் தான் வந்து வரும். 2 பேரும் 44 மார்க்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பிகினர்ஸ் டீச்சர்ஸ் வந்து மாளவிகா, பிரின்ஸ்லி, ஜெனிஃபா, ஆன்ஷியா, ரம்யா 4 பேரும் சேர்ந்து டீச்சர்ஸாகவும் ஸ்டூடெண்ட்ஸாகவும் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வரலாமா? நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வரலாம். அவர்கள் 44 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. சரி போகட்டும். அடுத்ததாக அவங்களில் வந்து 2 பேரும் ஃபஸ்ட்டுன்னு தான் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பிரைமரி டீச்சர்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம். பிரைமரி டீச்சர்ஸாக இருக்கிறவங்க பியூலா அண்ட் ஷாலினி. பியூலா அண்ட் ஷாலினியை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லணும், இதுதான் ஃபஸ்ட் இயர் அவங்க கிளாஸ் எடுக்கிறது. இந்த விஐ மிஷன் சர்ச்சில் வந்து ஃபஸ்ட் இயர் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு போட்டிருக்கிற அசிஸ்டண்ட்டும் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது. அவங்கள நான் ரொம்பவே உற்சாகப்படுத்துகிறேன். உங்களை நான் ஒருபோதும் வந்து என்ன சொல்கிறது, மார்க்குனால குறைவுபடுத்துகிறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலினி மிஸ் கிளாஸில் வந்து 45 மதிப்பெண்களை பெற்று அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட் மார்க்குன்னு சொல்கிறதுனால அடுத்தவங்க வந்து கம்மி நான் சொல்ல மாட்டேன். 2வது இடத்துல இருக்கிறவங்க பியூலா டீச்சர், அவங்களுடைய அசிஸ்டண்ட் நர்மதா. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஷாலினியும் ஜெசிகாவும் இருக்கிறார்கள். அவர்களை ரொம்ப உற்சாகப்படுத்தும்படியாக அவர்களை கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம். ஓகே, 3வது ஜூனியர் டீச்சர்ஸ் நித்யா, சரிதா. நித்யா, சரிதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது நித்யாவுக்கு வந்து 2 சின்ன குழந்தைங்க. நான் வந்து நித்யாவை கூப்பிட்டு கேட்கும் பொழுதுமா, நீ கிளாஸ் எடுக்க முடியுமா? ஆமாம் அம்மா ஆண்டி, நான் கண்டிப்பாக எடுப்பேன் நான். ஆனால் என் பிள்ளைங்க தான் எனக்கு பிள்ளைங்களை வந்து பிகினர்ஸில் போட்டிங்கன்னா பிகினர் டீச்சராகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டா. அப்போ நான் சொன்னேன், இல்லை நீ பிகினராக இருக்கவே முடியாது, அவங்க தனியாக இருக்கட்டும், அவங்கள இன்னும் எப்போ கூட வச்சுக்க போகிற தனியாக இருக்கட்டும் அப்படின்னு நான் அவளை பிரித்து எடுத்துகிட்டு வந்து ஜூனியர் கிளாஸில் போட்ட டீச்சராக உண்மையாகவே
ரொம்ப விசேஷமாக 2 பேரும், சரிதாவை சொல்லணும்னா சரிதாவும் சரி நித்யாவும் சரி இந்த இயர் தான் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களோட கூட இருக்கிற 2 அசிஸ்டண்ட்டில் ரஞ்சிதா வந்து சீனியர், அவள் லாஸ்ட் இயரே அவள் அசிஸ்டண்ட்டாக இருந்தா. க்ளோரி வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவள் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது. அவர்களை நான் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறேன். நித்யா அண்ட் சரிதா உங்களுடைய மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நித்யா வந்துட்டு 44 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்துல இருக்கிறா. சரிதா வந்து ஒரே ஒரு மதிப்பெண் 43 மார்க் எடுத்து 2வது இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள உற்சாகப்படுத்தி கைகளை தட்டலாம். ஓகே, அடுத்தபடியாக சீனியர்ஸ் மாலா மிஸ்ஸும் பாரதியும். மாலா மிஸ் சொல்லணும்னா அவங்க பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறாங்க. அவங்க வந்து சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாரதி பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணம் ஆகி போகிற வரையிலும், இங்கேருந்து பாரதி கல்யாணம் ஆகி போகிற வரலும் சண்டே ஸ்கூலில் எனக்கு உதவியாக தான் இருந்தாப்புல பாரதி. இன்னமா எல்லா சண்டே ஸ்கூல்லையும் சிபிஎஸ்லேயும் எனக்கு உதவியாக இருந்தது பாரதி. கல்யாணம் ஆகிட்டு போன பிறகு சண்டே ஸ்கூல் வந்து எடுக்க முடியல. இவங்களை வந்து சீனியரில் போட்டிருந்தேன். அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க வந்து ஷேரனும் ஜெனிஃபாவை சொல்ல போனோன்னா அவள் எப்போவுமே வந்து சண்டே ஸ்கூல் சிபிஎஸ் அப்படின்னாக்கா முதல்ல பிள்ளைங்க வந்து நிற்பாங்க. இந்த வருஷம் நான் அந்த ப்ராக்டிஸ்க்கு முடிச்சுட்டு நான் ப்ரைஸ் எல்லாம் வாங்க போகும்போது என் கூட ஒரு பிள்ளை வந்திருந்தான். அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், பா இது வரலாம் ஆம்பளை பிள்ளைங்க வந்ததில்லை என் கூட, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வதன்னு என் கூட இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருந்ததுனால தான் இன்றைக்கி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்க என்னோடு கூட தோல் கொடுத்து நிற்கிற பிள்ளைங்க இன்னைக்கு வரலாம் நீங்கள் நிற்கிறீங்க. உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இந்த சீனியர் கிளாஸில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து 43 மதிப்பெண்களை பெற்று பாரதி முதல் இடத்துல இருக்கிறா. அவரை நான் வந்து விசேஷமாக உற்சாகப்படுத்தணும். மாலா வந்து ஒரே ஒரு மார்க்கு கம்மியாகி 42 மதிப்பெண்களை பெற்று 2வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகே, இவங்களுக்கெல்லாம் வந்து இப்படியே நீங்கள் விட்டுருவீங்களா? நாளைக்கு நாங்கள் நிறைய ப்ரைஸ் வாங்க போகிறோமே, இவங்களை இப்படியே விட்டுருவீங்களான்னா இல்லவே இல்லை. எல்லாருக்கும் அங்கே ப்ரைஸஸ் உண்டு. அதை ப்ரைஸஸ் எடுத்து வில்லிட்டா ஜெய்தீப் யாருன்னா வந்து கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கப்படும். அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்கள வந்து விசேஷமாக சொல்ல போகணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் வந்து வாலிப பிள்ளைகள் உண்டு, ஒவ்வொரு வருஷமும் வாலிப ஆண் பிள்ளைகள் உண்டு. ஆனால் வாலிப ஆண் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வர முடியும், அடுத்த நாள் அவங்களுக்கு வர்றதுக்கு இயலாத போயிடும். அவங்களுடைய வேலைகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களால வாலிப பிள்ளைகள் வந்து ஒரு நாள் வர முடியும், அடுத்த நாள் வர முடியாமல் இருக்கும். ஆனாலும் கூட இந்த வருஷத்தில் நான் விசேஷமாக சொல்லணும்னா ஐ ஷுட் தேங்க் காட் அண்ட் க்ளோரிஃபை ஹிம். அவரை நான் ரொம்பவே நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிற ஆண்டவருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஆண் பிள்ளைகள் சைமன், விஜய், சாரதி, இவங்க 4 பேரும் தொடர்ந்து 5 நாட்கள் இன்று 6வது நாட்கள் தொடர்ந்து ஒரு நாள் கூட லீவ் போடாதபடிக்கு எங்களுக்கு உறுதுணையாக, எங்களுக்கு உதவியாக, எந்த சின்ன வேலை, எப்பா நீ போயிட்டு கடையில் போய் ஒரு பேப்பர் பிளேட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் கூட உடனே ஓடுறதுக்கு ஆயத்தமாக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் அவ்வளோ உதவியாக இருந்தார்கள். அவர்களை நான் கண்டிப்பாக வந்து மறக்கவும் முடியாது. நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமையும் இருக்க முடியாது. அவர்களெல்லாம் ஜோராக கைகளை தட்டி விசேஷமாக ஆமேன் ஆமேன். ஆண் பிள்ளைகள் வந்து அவ்வளோ உதவியாக ஒரு நாளும் உங்களுடைய உதார காணிக்கைகளை காட்டிலும் உங்களோட பிரசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய பிரசன்ஸ்னா என்னதுரா, நீங்கள் இங்கே இருப்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வருடமும் ஆண் பிள்ளைகள் வந்தார்கள் போவார்கள். ஆனால் அவங்க தொடர்ந்து லைனாக டெய்லி வர்றதுன்றது இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த வருஷம்தான் ரெக்கார்ட் பிரேக். இந்த 4 பிள்ளைங்களும் தொடர்ந்து 6 நாளும் இந்த சிபிஎஸ் கிளாஸ்க்கு வந்தார்கள். ஒரு நாளும் எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று அவங்க ரொம்ப கேட்டுக்கிறதுனால நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். என்னுடைய மருமகன் டாக்டர் ஜூட் விட்சன் பால், என்னோட மகள் டாக்டர் ஃபின்லிட்டா 2 பேரும் லீவ் போட்டுட்டு இந்த நாளில் வந்து தொடர்ந்து கலந்து கொள்ள ஒரு நாளும் எட்லின் சாரா வந்து இந்த சிபிஎஸ்ல கலந்து கொண்டா. அவளோட பேரும்
ஆக்ஷன் வந்து அவ எதற்கே செஞ்சாங்களாம், சொல்லி கொடுத்துருக்குறாங்களாம் சாராக்கு. அதனால எட்லின் சாரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இன்னைக்கு 6வது நாளாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறா. அதனால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களும் தொடர்ந்து இத்தனை நாளும் லீவ் போட்டுட்டு வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லீவ் கொடுத்துடலாம். ஜெய்தீப் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும், அது ஜெய்தீப்கெல்லாம் நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா he is always with me supporting the mission. அதனால் எப்பொழுதும் அவர் வந்து எங்களோட கூட இருந்து எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் உறுதுணையாக இருந்து, இன்னும் கேட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து எல்லா வருஷமும் வெறும் லைவ் மட்டும் போடுவோம். இந்த வருஷம் லைவ் போடுறது, ஷார்ட்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் எல்லாம் செஞ்சு இது போடணும், அது போடணும். அதனால் அவர் சொல்லாமையே கைகளை தட்டி ஆமேன் ஆமேன். ஓகே, இந்த வருஷம் வந்து புதுவிதமாக நாங்கள் வந்து என்ன செஞ்சோன்னா, ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து ஃப்ளானல்ஸ், பப்பட்ஸ், அப்புறமா கேம்ஸு, அப்புறம் மேஜிக் ஷோ, அதுக்கப்புறமா வந்து புக்ஸ் வச்சு சொல்லிக் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கறது இருந்தது. இந்த வருஷம் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் நாங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் டெக்னாலஜியில் வைஸ் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஸ்டோரிஸ் சொல்லி கொடுத்துருக்குறோம். அதற்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஒவ்வொருத்தரும் பெரியவங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழியம் நடைபெறத்துக்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கு கொடுத்துட்டீங்களா? ஓகே, கைகளை தட்டி உற்சாகப்படுத்திடலாம் அவங்கள. ஒரே ஒருத்தவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். யார் சொல்லுங்க? உஷா ஆண்டி. உஷா ஆண்டிக்கு எல்லாரும் ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? ஓகே. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் ஆண்டவரே, எல்லாருடைய பிள்ளைகளும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இது ஆசீர்வதித்து தருமையாய் ஆசீர்வதித்த தேவன் இன்னும் இந்த ஆகாரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து இது பங்கெடுத்து நடக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே சத்திரிக்கிற ஆண்டவரே, அந்த தாமத நாளில் ஏசப்பா எல்லாரும் ஒன்று கூட்டி இந்த வேளையில் ஏசப்பா ஜெபிக்கிறதுக்காக இந்த சிறு பிள்ளைகளுடைய சிபிஎஸ்சி கர்த்தாவை ஆசீர்வதித்து நடக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரை தரப்பனே. நாளிலே கர்த்தாவை நீங்கள் பொறுப்பெடுத்து எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்ப்பு செய்யும்படியாக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எல்லா பண தேவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்து மேலும் கர்த்தாவை குறைகள் இல்லாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறாங்க. சப்பா அந்த வேலையில் கொடுத்த ஆகாரத்துடைய கரங்களில் கொடுக்குறப்பா, இதை முன்னின்று நடக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறாங்க. நீரே கர்த்தாவை பொறுப்பெடுத்து கர்த்தர் தாங்கள் நாளிலே ஜெயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுக்கமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you.
சாரதி, நீங்க இப்போ ஒரு பிரியாணி ரிவ்யூ பண்ண போறீங்க சாரதி, ஓகேங்களா? நல்ல இந்த ஒரு பீஸ் வச்சு சூடாக இருக்கும் ரைஸ் வச்சு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். தரமாக இருக்கு. கஷ்டமாக இருக்குதா? தரமாக இருக்கு. கறியெல்லாம் நல்லா நெஞ்சிருக்கு, பஞ்சு போல இருக்கும் அப்படியா? ஸோ பிரியாணி இஸ் குட் ரிவ்யூவா? அது பெட்டர் வந்து சந்தேகம். அப்படியே அந்த கேமரா வாங்க, அங்கே இருந்து அப்படியே லைவ் ஓடும் போதே வாங்க. இப்போ நம்ம கேமராமேன் அவர் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த பிரியாணியை. ஒழுங்கா சாப்பிடுங்க கேமராமேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 1 out of 10லேருந்து எவ்வளோ கொடுப்பேன்? 100. எனக்கு 100. அண்ணா சூப்பர் பிரியாணி. பிரியாணி அரேஞ்ச்மெண்ட் பண்ண நம்ம வாலிபர்கள் விஜய் அவர் காட்டுங்க. விஜய் அண்ட் நம்ம சைமன் ஒரு ட்ரை பண்ண சைமன். எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குல்ல? ஓகே. 1 out of 10 எவ்வளோ கொடுப்பீங்க? நல்லா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜோசப் ஐயா நம்மளுடைய அந்த காலத்து விசுவாசி, இன்னும் கூட நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்காரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஐயா அவங்க பேத்தி இங்கே தான், பேத்திகள் இங்கே தான் வராங்க. 3 பேத்திகள் இங்கே தான் வராங்க. ஸோ இந்த சிபிஎஸ் உடைய நலன் அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சிபிஎஸ் வருஷம் வருஷம் நடக்குது. இந்த வருஷத்துலேயும் 6 நாள், இன்னோட 6 நாள் நடக்குது. இதனால் பசங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறாங்க. நல்லா சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் நல்லா கற்றுக்கணும். பாட்டு வீட்டில் வந்தாலும் பாட்டு பாட்டு அதுக்கேற்றபடி ஜபம் பண்ணுறாங்க. நல்லா. எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? இது பெரும்பேட்டிலையா? பெரும்பேட்டிலேருந்து வரீங்க. ரொம்ப சந்தோஷம். பிறவையா நடத்துறதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஒரு வார்த்தை, நம்ம நந்தியமாக சபையிலேருந்து நம்ம நீங்கள் வரீங்க, நம்ம மீன்சுல நடக்கிற இந்த ஊழியத்துக்காக இந்த சிபிஎஸோட இம்பேக்ட், இது குழந்தைங்களுக்கு அடுத்ததாக வரப்போகிற இந்த நல்ல இதனால் என்ன நடக்குது? வருஷத்துக்கு ஒரு வாரம் வைக்கிறோம், இதனால் என்ன நல்லது நடக்குது அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா. எல்லாரும் சத்தியத்தை அறிஞ்சுக்கிறாங்க. ஆதிக்கு வழி முன்னேறுவாங்க. மறுபடியும் சர்ச்சைக்கு போகணும் வாஞ்சி எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய சிபிஎஸ் பண்ணலாம் எதிர்பார்க்குறோம். இந்த பிள்ளைங்களுக்கு வந்து மற்ற பிள்ளைங்களை கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு. இதுதான் அதோட சமூகத்தில் வரது எல்லாமே சர்ச்சைக்கு வரணும், சண்டே கிளாஸில் வரணும்னு வருவாங்க. அந்த ஆசை வந்து அப்புறம் பேசலாம் இருக்கும்போது இன்னும் உற்சாகமாக இருக்கும். அதுவும் எங்கள் வந்து ப்ரோக்ராம்லாம் நாடகங்கள் நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறாங்க. நிறைய அந்த இதெல்லாம் படம்லாம் காமிச்சு போகிறதுனால அவங்களுக்கு நல்லா இன்னும் உற்சாகமாக இருக்கும். ஓகே. ப்ரைஸ் கொடுக்கறதுலாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கம் நல்லா உற்சாகமாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம பாஸ்டர் ஜான்சன் அங்கிளோட இருக்கோம். ஜான்சன் அங்கிள் கிட்டத்தட்ட நம்மளோட 40 வருடங்களுக்கும் மேலாக ஊழியத்தில் பாஸ்டராக இருக்கார். ஸோ ஜான்சன் அங்கிள், நீங்கள் வந்து இந்த சிபிஎஸ் உடைய நலன், இதோடைய இதனால் வரக்கூடிய தாக்கம், அது வந்து இந்த கிராமத்து பிள்ளைகள் அநேகரை நம்ம சேர்த்து ஊழியம் செய்கிறோம். இதனால் ஒரு தாக்கம் உங்களுடைய இதில் இப்போது கிராமத்துலேருந்து வர பிள்ளைகள், இவங்களுடைய அப்பா அம்மாக்கள் இல்லை இந்த பிள்ளைகளுக்கும் கூட ஆண்டவரை அறியாத ஜனங்கள், கரெக்டுங்களா? ஸோ இதன் மூலியமாக இந்த ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அவர்களை எப்படி நம்ம வந்து இது மூலியமாக அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பகிர்றோம். நம்ம மதத்தை திணிக்கல, அன்பை பகிர்றது எப்படி? ஏன்னா கிறிஸ்து பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் இந்த சிபிஎஸ்சி நடத்துறதுனால பொதுவான எல்லாரும் கிராமங்கள்லேருந்து இதில் கலந்து கொள்றதுனால உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, நீண்ட நாட்களுக்கு பிறகு அதன் பலனை நீ காண்பா என்று வேதத்தின் பிரகாரம் இப்போ போட்டிருக்கிறதான இந்த விதையானது, இந்த வசனமானது, கர்த்தருடைய வார்த்தையானது அந்த ஐக்கியம் அன்பை வெளிப்படுத்தும்படியாக இந்த சிபிஎஸ்சி நடந்துக்கிறது பண்ணல பிள்ளைகளும் அன்பாக இதில் வந்து கலந்து கொள்றதுனால ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு அமைய என்பது அவங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இயேசுவோட சீஷர்களாக மாறுறாங்க. இயேசுடைய சீஷர்களாக மாறுறாங்க. 2வது கர்த்தரை நன்கு அறிந்து கொள்கிறாங்க. இதுக்கு ரொம்ப வழிவாசலை திறந்து கொடுக்கறது அவங்களுடைய பெற்றோர்கள். அவங்க நல்லா உற்சாகமாக ஊக்கமாக காலையில் எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி அனுப்புறது உண்மையாகவே பெரிய தலை சிறந்ததாக இருக்கிறது. இதை உண்மையாகவே பேரண்ட்ஸுகளை நான் பாராட்டுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.